வாஞ்சா கல்பத்தர்பச்சே கிருபா சிந்துப்பியே வச்ச பதிதானாம் பாவனே பியோ விஷ்ணு பியோ நமோ நமக. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சாட்சோரோன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வாசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. காத்யாயனி மகாமாயே மகா யோகினி யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிம்தே குருதே நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 8வது அத்தியாயம் 22வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தனே, எவனுக்குள் எல்லா பூதங்களும் அடங்கி இருக்கின்றனவோ, எவன் எங்கும் பரவி உள்ளானோ, அந்த பரமபுருஷனை மற்றொன்றின் மீது சாராத அந்த பக்தியினால் மட்டுமே அடைய முடியும். கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனன் கிட்ட. இதுக்கு முன்னால ஜீவர்கள் பிரம்மாவினுடைய ஒரு பகல், பிரம்மாவினுடைய ஒரு இரவு, பிரம்மாவினுடைய ஒரு பகல்ங்கிறது படைப்பு கடவுளான பிரம்மாவின் ஒரு பகல்ங்கிறது 1000 யுகங்கள், அவருடைய ஒரு இரவுங்கிறது 1000 யுகங்கள். அந்த படைப்பு கடவுளுடைய ஒரு பகல்ல எல்லா உயிர்களும் படைக்கப்படுகின்றன. அவருடைய இரவுல எல்லா உயிர்களும் ஒடுக்கப்படுகின்றன. அவரும் சேர்ந்துதான், அவருக்கு ஒரு பகல் தொடங்கி அதே மாதிரி அவரும் ஓய்வு எடுக்கிறார். உயிர்களோட சேர்ந்தே அவரும் வர்றாரு. அவர் வந்த உடனே படைக்க ஆரம்பிக்கிறார். அவர் போகும்போது எல்லாமே அவரோட சேர்ந்தே அவரும் சேர்ந்தே போயிடுறார். எதுக்குள்ள? அவ்வியக்தம், தோன்றாததில் இருந்து விஷ்ணுங்கிற அந்த தத்துவத்துக்குள்ள, விஷ்ணு தத்துவத்துக்குள்ள எல்லாமே ஒடுங்கி இருக்கு. இது மொத்த பிரபஞ்சத்தினுடைய பிராக்டிக்கல், அதாவது மொத்த பிரபஞ்சத்தினுடைய நடைமுறைக்கு உள்ள விஷயம். இந்த நடைமுறை செயல்கள் இது நமக்கு அல்பமான ஆயுள்ங்கிறதுனால நீ 100 ஆண்டு தீர்க்காயுசாயிரு. ஆனா பிரபஞ்ச கணக்கின்படி பார்க்கும்போது நம்ம ஜீவர்களுடைய மனிதனுக்கு 100 வருடங்கள்னு, மற்ற விலங்குகள் மற்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல்ல வாழ்றதுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆயுட்காலங்கள் இருக்கு. ஒவ்வொரு உடல்லையும் வாழக்கூடிய ஜீவனுக்கு அந்த உடல்ல அனுமதிக்கப்பட்ட ஆயுட்காலங்கள் அப்படின்னு 6 வருஷம், 7 வருஷம், 60 வருடங்கள் அப்படின்னு குறிப்பிட்ட காலங்கள் இருக்குது. இப்போ சின்ன சின்ன பூச்சிகளுக்கெல்லாம் 1 நாள் 2 நாள் தான் ஆயுட்காலமாகவே இருக்கும். அதே மாதிரி விஷ ஜந்துக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும். அதனுடைய ஜனனம் மரணம் ஆயுட்காலங்கள் கம்மியாக இருந்தாலும் அதனுடைய எண்ணிக்கை, உற்பத்தியோட எண்ணிக்கை 100 கணக்கில் உற்பத்தி இருக்கும். ஒரு சாதாரண பூச்சி 100 கணக்கான பிள்ளைகளை, அதனுடைய பூச்சிகளை பெற்று போடும். ஆனால் அதில் தப்பி பிழைக்கிறது கொஞ்சம்தான். நமக்கு தெரிஞ்சு பசு ஒரு கன்றுக்குட்டி தானே போடும். ஆனால் ஆட்டுலையும் வெள்ளாடுன்னு ஒன்று இருக்குது. அது 2-3 குட்டிகள் கூட போடும் ஒரே சமயத்தில். அதே மாதிரி பன்றிகள் இருக்கிறது, அது 10 குட்டி 12 குட்டி கூட போடும். இப்படி எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அதனுடைய ஆயுள் காலங்களுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய உற்பத்தியும் அழிவும் இயல்பா அதனுடைய முழு ஆயுளையும் அது அனுபவிச்சு வாழ்றது ஏதாவது 1-2 உயிர்கள் தான் அப்படி இருக்கும் ஒரு உடல்ல வாழ்றது. மீதி எல்லாம் மனிதர்களாலேயோ இல்லை பிற மிருகங்களாலேயோ காலச்சூழ்நிலையினாலேயோ அதனுடைய ஆயுள் காலங்களுக்குள்ள அது அந்த உடல்ல இருந்து விடுதலை ஆயிரும், அதாவது இறந்து போகும். உடல் சிதைக்கப்பட்ட உடனே, பாத்திரம் உடைஞ்ச உடனே பாத்திரத்தில் இருக்கிற பண்டம் சிதறி விட்டு போற மாதிரி அந்த உடல்ல வசிக்கக்கூடிய ஜீவனும் விலகி போயிருது. இப்போ நமக்கு 100 வருடங்கள்னா எனக்கு தெரிஞ்சு 100 ஆண்டு வாழ்ந்தவங்கள நானும் பார்த்ததில்லை.
என்னோட குரு மகாராஜை தவிர மீதி யாரையும் நான் பார்த்ததில்லை. அவர் 100 ஆண்டுகள் வாழ்ந்தார். 100 ஆண்டுகளுக்கு மேலான வருடங்கள் வாழ்ந்தார், நேரில் பார்த்தேன். அதுக்கப்புறம் என் குடும்பத்திலேயோ இல்லை தெரிஞ்சவங்களையோ 100 வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்தவங்கள பார்த்ததில்ல. அதிகபட்சம் 90, 92 வருடங்கள். அதாவது உயிரோட இருந்தா பத்தாது, எல்லா உறுப்புகளும் வேலை செய்யணும், தன் மேனி தன்னுடைய நடமாட்டத்தை தானே பராமரிச்சுக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த வயது வரைக்கும் வாழ்ந்ததா அர்த்தம். கண்ணு போய் காது போய் பேச முடியாம பல்லு போய் சும்மா படுக்கையில வரது இருந்தா அது வாழ்ந்ததா அர்த்தம் இல்லை. அது உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த உடல்ல உயிர் இருந்து இயங்க முடியலன்னா அது உயிரோட இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அந்த மாதிரி 90 வயதுக்கு மேலானவர்களை பார்த்திருக்கிறேன். அதுவும் 91, 92 அவ்வளவுதான். நல்ல கதியோட இருந்தவர், எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரியவர். கடைசி வரைக்கும் விவசாயம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு விவசாயியாக தான் வாழ்ந்தாரு, பார்த்துருக்கிறேன். ஆனால் 100 வயது வரைக்கும் என்னோட குருவை தவிர வேற யாரையும் நான் பார்த்ததில்லை. எங்க குடும்பத்திலேயே 85 வருடங்கள், 86, அந்த மாதிரி 90 கூட தொடலை யாரும். நமக்கு எப்படியோ தெரியாது. இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட ஆயுள் காலங்கள் அற்பமான ஆயுள் காலங்கள். இந்த 100 ஆண்டுங்கிறதே மிக மிக அற்பமானது, ரொம்ப சொற்பமானது. அதை பெரியவங்க முன்னோர்கள் மானிட வாழ்வு நீர்க்குமிழி போன்றது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ மொத்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்திற்கு முன்னாடி நீர்க்குமிழி அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நுரைன்னு இப்ப நீங்க பாக்குறீங்களே, அது வேற, நீர்க்குமிழி வேற. நுரைங்கிறது அது ஏதோ ஒரு ரசாயன பொருள், அது ஒரு செயற்கையான பொருள் விஷயம், அது எனக்கு தெரியல. ஆனா நீர்க்குமிழிங்கிறது மழை காலங்கள்ல மாதமும் மாறி மாதத்துல 3 தடவை மழை பெய்யும். எல்லா மாதங்கள்லையும், 12 மாதங்கள்லையும். கோடை காலம், குளிர்காலம், மழை காலம், வெயில் காலம்னெல்லாம் கிடையாது. எல்லா காலங்கள்லையும் மழை பெய்யும். அப்படித்தான் இயற்கை சூழ்நிலை இந்தியாவினுடைய பருவக்காற்று நாடான இந்தியாவில் அப்படித்தான் இருந்தது. அந்த மழை எல்லோரையும் வாழ வைக்கிற மழை, புரியுதா? அப்படி ஒரு காலத்துல கடந்துதான் இப்போ வந்திருக்கிறோம். அடைமழை காலங்களும் உண்டு, இருந்தாலும் அது தொந்தரவெல்லாம் இருக்காது. விவசாயத்துக்கும் மற்ற ஜீவர்களுக்கும் நமக்கும் பயனுள்ளதாகவும் தூய்மையாகவும் பூமியும் தூய்மையா இருந்தது. இப்போ மழை பெஞ்சதுன்னா மழை தண்ணீர் நம்ம தெருவுகளை போகும்போது அது அருவருப்பான சாக்கடை, கழிவு நீர் கால்வாயா ரோடெல்லாம் சாலை முழுவதும் ஆயிருது. இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை, இப்பதான் பார்க்குறேன். இப்போ ஒரு 40 வருஷமா பார்க்குறேன். அதுக்கு முன்னால அப்படிலாம் இல்லை. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னுடைய அந்த 40 வருட காலங்கள்ல தண்ணீர் தூய்மையா இருக்கும். மழை விழுந்த அந்த ஓடுற தண்ணீர்ல அந்த இப்ப நுரைன்னு பாக்குறீங்களே, சின்ன முட்டையா, அது கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும். அந்த நீர்க்குமிழி கடந்து போறதுல உடனடியா மிஞ்சி போனா ஒரு 4 இமை பொழுது அது இருக்கும், அப்புறம் அது உடஞ்சிரும். இதைத்தான் சொல்லுவாங்க நீர்க்குமிழி போன்றது மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 100 வருடம் நமக்கு பெருசா தெரியுது. இப்போ அந்த 100 ஆண்டு காலம் வாழ்ற அளவுக்கு கூட யாரும் வாழல. அதிகபட்சம் 40 வயதுலயே 40 ஆண்டுகள்லயே அவங்க வயோதிகர்களா தோற்றமளிக்கிறாங்க. இன்னும் இப்ப பார்க்கும்போது 25-30 வருடங்கள் இருந்த மனிதர்கள் கூட முதியவர்களை போலதான் தோற்றமளிக்கிறாங்க. அவங்களுடைய சொல்லுல, செயல்ல, நடமாட்டத்துல முதிர்ச்சி, அதாவது அறிவு முதிர்ச்சியோ சொல்லும் செயலும் முதிர்ச்சியோ அந்த ஒரு ஆரோக்கியமான தன்மையை பார்க்க முடியல. சரி, குழந்தைத்தனமாவது இருக்குதான்னு பார்த்தா அதுவும் பார்க்க முடியல.
அலுப்பும் சுமையும் அல்லது அதீதமான பேராசையும் போக்கிரித்தனமும் தான் இருக்குது. அந்த வயதுக்கேற்ற அறிவு முதிர்ச்சியும் பார்க்க முடியல. குழந்தைத்தனமா இருக்குதுன்னா அதுவும் பார்க்க கஷ்டமா இருக்குது, கண்டுபிடிக்க முடியல. ஆனா எதுக்காகனா நம்மளுடைய வட்டம் வாழும் காலத்துக்குள்ள நமது சுற்றுச்சூழலை எல்லாமே நம்ம பாழ்படுத்தி, அதாவது என்னுடைய தகப்பன் எனக்கு இந்த பூமியை நல்ல விதமா கொடுத்துட்டு போனான், என்னால என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியவும் காற்றையும் நல்ல விதமா கொடுக்க தெரியலன்னா கூட பரவாயில்ல, அதை கெடுத்து கொடுத்து அதுபடி நீ வாழ்ந்துக்கோன்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு என்னோட நிலைமை ஆயிடுச்சு. அடுத்து அந்த பிள்ளைகளுடைய உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க என்ன தருவீங்கன்னா, இதை விட மோசமான ஒரு வாழ்க்கையைத்தான் இப்படித்தான் நீ வாழணும்னு கற்றுக் கொடுப்பீங்க. அப்படித்தான் இப்ப கற்றுக் கொடுக்குறீங்க. உழைப்பு மொத்தத்தையும் லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி கல்விங்கிற பேர்ல நம்ம குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் அவனுக்கு வாழ்க்கையோட ருசியே தெரியாத அளவுக்கு அவனை மழுங்கடிச்சு ஒரு இயந்திரகதியான ஒரு வாழ்வை அவனுக்கு கொடுத்துட்றீங்க. அவனுடைய லைஃப் ஸ்டைலுக்கான அந்த பிளாட்ஃபார்ம் நீ அவனுக்கு வழங்கினதுக்கு அப்புறம் அவன் 20 வயசுல அதை சந்திக்கும் போது அந்த பிளாட்ஃபார்ம்ல அவனுக்கு இடம் இருக்காது. இப்போ எல்கேஜியில வகுப்புல சேர்த்துருக்குறோம். அதுல சேர்த்து இருக்கிறதா அவன் படிச்சு பட்டப்படிப்பை முடிச்சுட்டு வெளியில வரும்போது நீ அவனுக்கான அந்த வாழும் இடம், ஒரு ஸ்தலம் இருக்கும் இல்லையா, அவன் வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு தளம். அந்த தளத்துக்கு அவன் வரும்போது அவனால் அந்த தளத்துல நிற்க முடியறதுக்கு கூட இடம் இருக்காது. அவனுக்கு அந்த காலம் 25 வருஷம் கழிச்சு புதுசா இருக்கும், அது மிக மோசமா இருக்கும், நெருக்கடி அதிகம். சொல்றது விளங்குதா? இப்படி நம்ம சரீரத்துல நம்ம இந்த ஒரு தேகத்தை வாங்கி இயற்கையா ஒரு தேகத்தை வாங்கிட்டு வந்துட்டோம் வாழ. பாரம்பரியமா நமது வாழ்க்கை முறை எப்படி இருந்ததோ அதுபடி வாழ முடியாத ஒரு திணறல் இருக்குது. இதுல நம்ம காலத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா பல்லாயிரம் வருடங்கள், பல கோடி வருடங்கள். இப்போ பெரியாழ்வார் பாடின காலத்துல ரொம்ப சுலபமா இருந்தது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அப்படின்னு அவர் எண்ணிக்கையை சொல்லிட்டாரு. முதல்ல பல்லாண்டுன்னு சொன்னாரு, அப்புறம் பல்லாயிரத்தாண்டுன்னாரு, பல கோடி நூறாயிரம்னு சொன்னாரு. அதனுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அந்த எண்ணிக்கையினுடைய மரியாதை கூட நமக்கு தெரியாது. அவ்வளவு காலத்தை சுலபமா அவர் சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா அவ்வளவு காலத்துக்கு நாமளும் வாழுவோம், நமது வாரிசுகளும் நமது பிள்ளைகளும் வாழுவாங்க, பெருமாளும் நம்ம கூட இருப்பாரு, அவரும் எந்த களங்கம் இல்லாம நம்ம கூட கள்ளங்கபடம் இல்லாம பெருமாள் பகவானும் நம்ம கூட இருக்கணும். அவருக்கு எப்படி கள்ளங்கபடம் வரும் அப்படின்னா, ஜீவர்களை பார்த்து ஒரு ஒரு சலிப்போ அசூயையோ ஒரு பயமோ வந்துச்சுன்னா அவருக்கு கள்ளங்கபடம் வந்துருமா நம்மளை பார்த்து. அப்படி பகவானுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். யாரை பார்த்து? பகவான்கிட்ட இல்லாத குணம் அது. ஆனா பகவானால் நமக்கு வழங்கப்பட்ட அந்த இயற்கை மூலமா வழங்கப்பட்ட ரஜோகுணம் தமகுணம் சத்துவ குணத்தினால நமது குணத்தை பகவான் கொடுத்து அந்த குணத்தை கெடுத்து நாம வாழ்றத பார்க்கும்போது பகவானுக்கு அசூயையும் வெறுப்பும் கோபமும் வந்துருச்சுன்னா அவருக்கு கள்ளங்கபடம்ங்கிறது வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ பகவானுக்கே குணக்கேட தர்ற அளவுக்கு நமதுடைய வாழ்க்கை முறை இருக்குதுங்கிற பயத்துல தான் அவர் அன்னைக்கே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, உன்னுடைய செம்மையான எந்த களங்கமும் இல்லாத
என்றும் மாற்றுத்தன்மை இல்லாத ஜீவர்களுக்கு அபயம் அளிக்கக்கூடிய உன்னுடைய திருவடி தான் எங்களுக்கு காப்பு. எங்களுக்கு அந்த திருவடியினுடைய காப்பு இல்லைன்னா, எங்களுடைய குணம் கெட்டு போச்சுன்னா உன்னோட குணம் கெட்டு போகும். உனக்கு கோபம் வந்துடும், வெறுப்பு வந்துடும், ஜீவர்கள் மேல பரிதாபம் வராது, கோபமும் ஆத்திரமும் வந்துடும். அது எப்படி வரும் பகவானுக்கு? ஏன் வராது? அவரு கோபம் வராமலா நரசிம்மரா வந்தாரு? கோபம் வராமலா வராகமூர்த்தியா வந்தாரு? கோபம் வராமலா ஹயகிரீவரா வந்தாரு? கோபம் வராமலா ராவணா வந்து 10 தலை ராவணன் அழிச்சாரு? பல கோடிய பல விதமான அசுரர்களை எந்தெந்த விதத்துல வந்தாலும் கிருஷ்ணனா வந்து எல்லாத்தையும் காலி பண்ணாரு. ராஜாதி ராஜனா வந்து தேர்ல உட்காந்துக்கிட்டு இந்த அர்ஜுனகிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும், இவனுங்களோட மரணத்துக்கெல்லாம் நீ கவலைப்படாத, தர்மத்துக்கு விரோதமானவங்க இவங்களை பற்றி எல்லாம் நீ நினைச்சு உன்னோட தர்மத்தை உன்னுடைய கடமையை விட்டு கொடுத்துறாதுன்னு தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் கோபம் இல்லாமலா? அப்போ பகவானுடைய குணம் கெட்டு போயிடக்கூடாது. ஜீவர்களால பகவானுடைய கல்யாண குணங்கள், அவருடைய அற்புதமான அந்த கல்யாண குணங்கள் மங்களகரமானது, பரம்பொருளே அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டு பகவான் வந்த உடனே இவர் இப்படி பாடுறாரு. இது அன்னைக்கு அந்த காலத்துல பெரியாழ்வார் வாழ்ந்த காலத்துல பகவானுக்கும் பெரியாழ்வார் ஜீவாத்மாக்கள்ல நம்மளோட பிரதிநிதியா வச்சுக்குவோம். அவர் ஒரு மனித ஜீவனா தானே இருந்தாரு, நம்மளும் மனுஷ ஜென்மம் எடுத்திருக்கோம்ல. அவர் ஆச்சாரியனா, பகவானுடைய அம்சம், பூரண தெய்வீக குணங்கள் உள்ள பகவானுடைய கிருஷ்ணனுடைய அந்த பெருமாளுடைய பூரண ஐஸ்வர்யத்தை வாங்கின ஒரு அற்புதமான ஜீவன். எல்லா ஜீவனுக்குமே பகவான் அதே மாதிரி கொடுத்துருக்கதான் செய்கிறாரு. ஆனா நமது குணக்கேட்டினால நமது தேக சௌகரியங்கள்ல மட்டுமே, சாதாரண பூச்சி இனங்கள் போல, விலங்கினங்கள் போல, நமது உடல் ரீதியான வாழ்க்கையில மட்டுமே அறிவு பூராத்தையும் மொத்த அறிவையும் பயன்படுத்தி வாழவே போராடிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல நமக்கு இருக்கக்கூடிய அந்த குணங்களால் ஏற்படக்கூடிய பல அலுப்பு, சலிப்பு, வெறுப்பு, பயம், கோபம், விரோதம், ஒன்றை ஒன்று ஒப்பிட்டு பார்த்து அவங்கள உயர்த்தி சொல்றது, தாழ்த்தி சொல்றது, பகைமை பாராட்டுறது, இப்படி பல்வேறு குணக்கேடுகள், கடவுளை பற்றிய விதவிதமா அபிப்பிராயங்கள்லாம் வச்சுக்கிட்டோம். எத்தனையோ கடவுள்கள் இன்னைக்கு உருவாகி இருக்கிறதா வச்சிருக்கிறோம். இருக்கிறாங்க, எல்லாருமே கடவுளா இருக்கிறாங்க. முச்சந்தி முனியாண்டியில இருந்து காளியாத்தா, மாரியாத்தான்னு, முருகன், பெருமாள்னு ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்கு. அது எல்லாமே ஒரே கடவுளுடைய அங்கங்கள் அப்படிங்கிற அறிவு கூட நமக்கு கிடையாது. உனக்கு கண்ணு இருக்குது, காது இருக்குது, கை கால் இருக்குது, விரல் இருக்குது, பாதம் இருக்குது, உன்னோட குணம் இருக்குது. குணத்தினால நீ ஒரு சில சந்தர்ப்பத்துல ஒருத்தருக்கு ஆசிரியரா இருப்ப, ஒருத்தனுக்கு தோழனா இருப்ப, ஒருத்தனுக்கு தகப்பனா இருப்ப, ஒருத்தனுக்கு தாயா இருப்ப. இந்த மாதிரி பல வேலைகள் உங்களுக்கே இருக்குது. ஒருத்தனுக்கு ஆசாரியா இருக்கிறோம், பூசாரியா இருக்கிறோம், பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வேலைகளுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர பேரு தெரியாது. ஆனா அவங்க வேலையை வச்சு அவர் யாரு அப்படின்னா, அவர் மாவட்ட ஆட்சியாளர், இவர் வந்து காவல்துறை சேர்ந்தவர், இவர் வந்து பள்ளி ஆசிரியர், இவர் வந்து சுமை தூக்கும் தொழிலாளி, சுமை தூக்குறவரு, இவர் எங்க வீட்டை கட்டி கொடுக்கிறவரு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறோம். இது வந்து அவங்க அந்த பேருக்காக அவங்க வேற ஜாதி, நம்ம வேற ஜாதின்னு நினைச்சோம்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரே குடும்பத்துல ஒருத்தர் கட்டடம் கட்டுறவரா இருப்பாரு, ஒருத்தர் வந்து பாடம் சொல்லி கொடுக்கிறவரா இருப்பாரு, ஒருத்தர் வந்து வியாபாரம் பண்றவரா இருப்பாரு. வேற அவங்கெல்லாம் ஒரே குடும்பம் தானே. இந்த அறிவு கூட இப்ப கிடையாது. அதே மாதிரி கடவுளையும் விதவிதமா பிரிச்சு வச்சுக்கிட்டோம். ஓன் சாமி, ஏன் சாமி அப்படின்னு. அந்த சுவாமிக்கு சுவாமியை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. என்னோட விருப்பத்துக்கு, என்னோட சௌகரியத்துக்கு, என்னோட உடலுக்கும் புலனுக்கும் என்னுடைய தீனிக்கும் நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுற
விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கடவுள்ங்கிற பேர்ல ஒருத்தரை வடிவமைச்சுக்கிட்டு அந்த அந்த விதிமுறைகளை நம்மளே உருவாக்கிக்கிட்டு நாங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க. ஏண்டா நீ திங்கிறதுக்கெல்லாம் பணம் திங்கிறதுக்கெல்லாம் உனக்கு ஒரு மதமாடா? அதுக்கு ஒரு மதம். ஏன்னா செத்து போனவனை புதைச்சிட்டா அது எப்படின்னா தோட்டமாகும்? கல்லறை தோட்டம்னு வச்சிருக்கான். ஏன்னா கல்லறை தானே. மயானத்துக்கு கொண்டு போனா கொளுத்து இல்லை புதைச்சிரு, முடிஞ்சு போச்சு. அவன் தூங்கிக்கிட்டு இருக்கானா எந்திரிச்சு வருவானா? ஏன்டா எந்திரிச்சு வந்தான்னா அவன் பேய் இல்லை. அதை கல்லறை தோட்டம்னு ஊருக்கு நடுவில் வச்சுக்கிட்டு இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. உயிரோட வாழ்றவனுக்கே வீடு கட்டுறதுக்கு வழி இல்லை. நடு ஊருக்குள்ள கல்லறை தோட்டம்னு இருக்குது. செத்தவனை கும்பிடுறோம். வரிசையா அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு மதம்ன்றோம். அப்போ கடவுளையும் காலத்தையும் நம்ம வாழ்ற காலத்தையும் எதுவுமே அறிவில்லை. இல்ல நீ அற்பமா ஒரு உடல்ல வாழ்றதுக்கும் ஆகார நித்திர பய மைதுனம் இந்த 4 செயலுக்கு எல்லாத்துக்கும் பொதுவானது. உண்ணுதல், உறங்குதல், உறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல். இந்த 4 செயலுக்காக ஒரு மதம், ஒரு சாமி, ஒரு கொள்கை, ஒரு விதவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியது. எனக்கு ஒத்து வராதவனப்புறம் நான் கொன்றுவேன். இப்படித்தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப காலத்தை பற்றி என்ன தெரியும்? கடவுளை பற்றி என்ன தெரியும்? கடவுளை பற்றி தெரியலங்கும் போதே உனக்கு பக்தின்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா நீ உனக்கே உன்னை பற்றிய அறிவுக்கே உனக்கு புத்தி இல்லை. அப்புறம் பக்தியை எப்படி தெரிஞ்சுக்குவோம்? இந்த சரீரத்துல நம்ம எவ்வளவு காலம் வாழ போறோம்? 100 ஆண்டு வகுக்கப்பட்டதா கொடுத்துருக்குறாங்க. 100 வருஷம் வாழ்றதுக்காக கொடுக்கப்பட்டதுல அண்ணனாகட்டும், அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, பேரன், பேத்தி, எங்க அத்தை, எங்க பிள்ளைங்கன்னு குடும்பம் நிறைஞ்சு வாழ்ந்த காலத்தை இப்ப பார்க்க முடியல. ஒரு பிள்ளையும் 1.5 பிள்ளையும் வச்சுக்கிட்டு மற்றவன் இஷ்டத்துக்கு பெத்து போட்டுக்கிட்டு இருக்கிறியா? யாரு? எல்லாரையும் கொன்றுவேன், நாங்க தான் நிறைய பெற்று போடுவோம் அப்படிங்கிற ஒருத்தர் அதுக்குன்னு ஒரு மதத்தை வச்சு அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கான். நம்ம வளர்க்க முடியல, படிக்க வைக்க முடியலன்னு அறிவில்லாம, நமது கடவுளை பற்றியும் அறிவில்லாம, நமது குணத்தை பற்றியும் அறிவில்லாம ஒரு மரம் தோப்பாகுமா? ஒரே ஒரு குழந்தைய வச்சிருக்கிறவன் மலடின்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. அப்புறம் எப்படி உனக்கு அத்தை, மாமா, மாமே, மச்சாலாம் எப்படி தெரியும் உனக்கு? எத்தனை பேருக்கு இருக்காங்க அங்கிள் அப்படின்னு? எவனோ ஒரு மனுஷனை போய் அங்கிள் நொங்கிள்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. யார் சித்தப்பா, யார் பெரியப்பா, யார் மாமா, யார் அத்தை? ஒத்த பிள்ளை தானே வச்சிருக்கோம். சொந்தக்காரன் எங்க இருக்கான்? அப்போ நமக்கு காலத்தை பற்றி அறிவும் இல்லை, கடவுளை பற்றி அறிவும் இல்லை, நமது வாழ்நாள் உடல் புலன்களை பற்றி அறிவு இல்லை. தண்ணியில இருந்து காற்றுல இருந்து எல்லாமே விலைக்கு வாங்கி தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு விலை கொடுக்குறோம். விலைன்னா என்ன அர்த்தம்? பணம்னு சொல்றீங்க. பணம் கிடையாது. அந்த பணம்ங்கிற அந்த பொருளை நீ சம்பாதிக்கிறதுக்காக உன்னுடைய உணர்வு, உன்னுடைய உழைப்பு, நீ செலவழிக்கிற ஆயுள் காலங்களுடைய துளிகள், ஆயுள் காலங்கிற அந்த மணி துளிகள் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்து தான் அந்த பொருளை வாங்குற. அப்போ உன்னோட ஆயுசெல்லாம் இதுக்கே கழிஞ்சதுன்னா பகவான் இங்க சொல்ற அந்த மொத்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த ஆயுள் காலங்கள் எப்படி தெரியும் உனக்கு? 10,000 கோடின்னு பெரியாழ்வார் பாடினது உனக்கு எப்படி புரியும்? அப்ப பிரபஞ்சத்தினுடைய பேர் இயக்கத்துல இந்த உயிர்கள் எல்லாமே ஒடுங்கும் ஒரு காலத்துல அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்குள்ள ஒடுங்கி திரும்ப நாம பிறந்து வர்றதுக்கு நாமளே தான் தூங்குறோம், எழுந்துச்சு வரோம். இரவுன்னு ஒரு உனக்குன்னு ஒரு உறக்கம் இருக்குது. அந்த உறங்கி எந்திரிச்ச நேரத்துல உறங்கும் போது உனக்கு உன்னுடைய இனம் தெரியுமா? உன்னுடைய பணம் தெரியுமா? உன்னுடைய குணம் தெரியுமா? என்ன தெரியும்? எந்த மாதிரி தூங்குறோம்? தரையில படுத்திருக்கோமா, கட்டில படுத்திருக்கிறோமா, கல்லுல படுத்திருக்கிறோமா, தெருவில் படுத்திருக்கிறோமான்னு ஏதாவது தெரியுமா? அதே மாதிரி நமக்கு ஒரு ஜீவர்கள் ஒடுங்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. அந்த விஷ்ணு தத்துவத்துக்குள்ள ஒடுங்கிடுறோம்னு பகவான் சொல்றாரு. இப்போ இப்படி ஒடுங்கிட்டு திரும்ப அவன் ஒரு உடல் எடுத்து அவன் விட்ட இடத்துல இருந்து அவனுடைய நினைவுகள் எந்த அளவுக்கு நான் இப்ப யோசிச்சனோ, எந்த அளவுக்கு நான் மற்ற உயிர்களை நேசிச்சனோ, எந்த அளவுக்கு மற்ற உயிர்கள் தன்னையும் தன்னை பற்றியும் தன்னுடைய முடிவு தொடக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்காக இவ்வளவு வேதனைப்பட்டு புலம்பிட்டு இருக்கிறனோ, இதே குணத்தோட தான் திரும்பவும் நான் தொடர்ந்து வருவேன்.
அப்போ வரும்போது எந்த குலத்துல பிறக்கிறோம், எந்த கல்வி தரத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கூட எனக்கு தெரியாது. ஆனா இந்த கோணத்துல தான் திரும்ப வருவேன். அது கல்வி தரத்துல உயர்ந்தவனா இருப்பனா, கல்வியில குறைஞ்சவனா இருப்பனா, செல்வத்துல உயர்ந்தவனா இருப்பனாங்கிறதெல்லாம் என்னுடைய மற்றவர்களை காயப்படுத்தினதை பொறுத்து, மற்ற ஜீவர்களுக்கு நான் எந்த மாதிரியான எண்ணத்தையும் உணர்வுகளையும் கொடுத்து மகிழ்ச்சி படுத்துறனோ, துன்பப்படுத்துறனோ, யோசிக்க வச்சனோ, அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியாளனாகவோ செல்வந்தனாகவோ வருவேன். அது புண்ணிய செயல்களால இருக்கலாம், பாவ செயல்களால இருக்கலாம். அதோட வகுப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு குற்றமா வந்து சேருவேன். ஆனா அந்த ஒடுங்கிறது நானும் தான், பிரம்மாவும் தான், நீங்களும் தான், எல்லா உயிர்களும் தான். அந்த ஒடுங்குற ஒரு காலம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்றாரு. அது ஒரு யுகம், 1000 யுகங்கள் ஒரு பகல், 1000 யுகங்கள் ஒரு இரவு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நமக்கு வாரம் தெரியும், மாசம் தெரியும், வருஷம் தெரியும். யுகம்னா எத்தனை வருஷம், வாரத்துக்கு எத்தனை நாள்னு உனக்கு தெரியுது, வருஷத்துக்கு எத்தனை நாளுன்னு தெரியுது, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்னு தெரியுது, எத்தனை மணி நேரத்துக்குள்ள எத்தனை நிமிடங்கள்னு தெரியுது, ஒரு நிமிடங்களுக்குள்ள எத்தனை வினாடிகள்னு தெரியுது. இதே மாதிரி எத்தனை வருடங்கள் சேர்ந்தா ஒரு யுகம்ங்கிறது தெரியணும்ல. இப்ப இந்த கலியுகம்ங்கிறது 4,32,000 வருஷம்னு கணக்கு சொல்றாங்க. அதுல இப்ப 5000 வருஷம் தான் கழிஞ்சிருக்குதான், 5500 வருஷத்துக்குள்ளதான் கழிஞ்சிருக்குது. இன்னும் எவ்வளவு இருக்குது, 4,27,000 வருடங்கள் இருக்கு. அது வரைக்கும் நம்ம வாழ்ந்துகிட்டு தான் இருப்போம். எப்படி வாழ்ந்துகிட்டு இருப்போம், கொடுக்கப்பட்ட அந்த 100 ஆண்டு ஆயுசு காலம் பூரணமா வாழ்ந்துட்டெல்லாம் வரமாட்டோம். 50லயோ 60லயோ 70லயோ 80லயோ அடி வாங்கி சாவமோ, இல்ல வியாதியில நம்ம திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு குணக்கேடாலேயே உடலை கெடுத்து வச்சிருக்கோம். என்னத்தை தான் நீ உன்னோட ஸ்பேர் பார்ட்ஸு, உன்னோட உறுப்புகளை விதவிதமா சிதைச்சோ ரிப்பேர் பார்த்து சரி பண்ணி ஓசியில ஒரு உறுப்புகளை எல்லாம் அடுத்து செத்தவன்கிட்ட இருந்து ஒரு உறுப்பை வாங்கி உள்ள மாட்டிக்கிட்டு நீ கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கலாம். செத்த பணத்துல இருந்து 2-3 எடுத்துக்கன்னா இப்பதான் தானம்லாம் பண்றோமே, கண் தானம், கிட்னி தானம், அந்த தானம் இந்த தானம்னு உடல் மொத்தத்தையுமே தானம் பண்ணிடுறோமா. நாம செத்து போயிட்டோம்னா உடனே அந்த செத்தவன் கண்ணை எடுத்து எவனுக்கு வேணாலும் வச்சுக்கலாம், கிட்னி வச்சுக்கலாம், இதயத்தை வச்சுக்கலாம். ஏன்னா தானம் பண்ணிட்டு சாவுறாரு அவரு. உங்க ஆத்தா கிட்ட இருந்து பெத்த தாய்கிட்ட இருந்து வாங்கின உடம்ப பத்திரமா வச்சுக்க தெரியல, செத்து போனவங்கிட்ட இருந்து ஒரு உறுப்பை வாங்கி ஒட்டி வச்சுக்கிட்டு வாழ போறோம். அப்படி என்னத்துக்கு வாழணும், போய் சேர விட்டு வேற ஒரு உடம்பு வாங்கிட்டு வா. எப்படியும் திரும்ப வரத்தார போற, முக்தியா பண்ணிட போறோம், முக்தியா அடைஞ்சிட போறோம். நமக்கு கடவுளும் தெரியாது, நமக்கு காலமும் தெரியாது இல்ல. அப்புறம் எப்படி அதுக்காக பாடுபட போறோம். அப்போ ஒழுக்கமா வாழ்ந்தாதானே அதெல்லாம் புரியும். நாம சொந்த ஒழுக்கத்துல சுய ஒழுக்கத்துல இருக்கணும், எண்ணத்துல கட்டுப்பாடு இருக்கணும், பக்கத்துல இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் அன்பு இருக்கணும், அவங்களுக்கு நல்ல வழி காட்டணும். அவங்களோட வாழ்க்கையில தவறுகள் நடந்ததுன்னா இந்த மாதிரி தவறால உனக்கும் எனக்கு மட்டும் நஷ்டம் இல்லை, எதிர்காலத்துல நமது வாரிசுகள்லாம் பூமியில வாழணும்டா, அதெல்லாம் கெடுத்து வச்சுட்டு போறோம்டான்னு அவனுக்கு சொல்லித்தரணும். இப்ப எங்க அப்படி சொல்லித்தரோம்? ஒழுங்கா மூச்சு சுவாசம் இலை புகை இல்லாம சுவாசிக்க முடியுதா? ஒரு இலைய சுருட்டி எவனோ ஒருத்தன் மூச்சு விடுறான் புகையா, நாம பிராணவாயுவை அவங்க எடுக்கிறான், பக்கத்துல நிக்கிறோம், நாமளும் தான் சுவாசிக்கிறோம். இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சது? எல்லா ஒழுக்கங்களையும் பண்ணிட்டு நான் பக்தி பண்றேன், திருவிழா கொண்டாடுறேன்னா கடவுளுக்கே பிடிக்குமா? அவரையும் எப்படி ஆக்கி விட்டோம்? அவருக்கு நம்ம மேல கருணையே இல்லாம ஆத்திரமும் கோபமும் எப்படா இவனுங்களை அடிச்சு தூக்கி திருத்துவோம் அப்படிங்கிற ஒரு கண்டிக்கக்கூடிய குணத்துலதான் எல்லா கடவுளும் காத்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே அன்பா பாசமா நம்ம கொண்டாடுறதுக்கு தகுந்த மாதிரி நான் உன்னை கொண்டாடும் போது நீ மகிழ்ச்சி அடையணுமா இல்லையா? நீ என்ன கொண்டாடும் போது எனக்கு பேரின்பம் கிடைக்கணுமா இல்லையா? கடவுளை நாம கொண்டாடும் போது கடவுள் மகிழ்ச்சி அடையணுமா இல்லையா? அவர் மகிழ்ச்சி அடைஞ்சா ஏன் காலம் தவறுது, தட்பவெப்பங்கள் மாறுது, விளைபொருட்கள் கிடைக்க மாட்டேங்குது, வியாதிகள் பெருகிட்டு இருக்குது, சண்டையும் சச்சரவும் பிரச்சனைகளும் ஒண்ணுக்கொண்ணு எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு, யாருக்கும் சகிப்புத்தன்மை இல்லாம
கடவுள் பேராலேயே எப்படி ஒருத்தரை அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம், உடலை சிதைச்சிக்கிட்டு இருக்கிறோம், பண்பை கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே காட்டுற பாசத்திலையும் அத்தனையும் வேஷம். உனக்கு ஒரு பிறந்த நாள், இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்குறோம். என்னமோ தெரியலையே, ஏன்னா இவனுக்கு இருக்கிற பாடல அதை மறந்துருப்பான். என்ன தெரியலங்கிறீங்க, இவ்வளோதான் நீங்கள் என் மேலே காட்டுற அன்பா? என்ன நாள் நீயே சொல்லிடு. நமக்கு கல்யாணமான நாள். ஐயோ ஆமாம் எனக்கு ஞாபகம் இருந்தது, ஆனால் கொஞ்சம் மறந்துட்டேன் அப்படின்னோடனே பொய் சொல்கிற, உனக்கு என் மேலே பிரியமே இல்லை. சண்டை எங்கே ஆரம்பமாகுது? கேவலமாக இல்லை, நீ நானும் சேர்ந்து வாழ தொடங்குனது எனக்கு ஞாபகம் இல்லை, உனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா நீ என் மேலே வச்ச பாசத்தினால உனக்கு ஞாபகம் இல்லை. நான் உன் மேலே பாசம் இல்லாததுனால நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ தொடங்கினது மறந்து போச்சு அப்படிங்கிறது அப்படி அர்த்தமும் இல்லை. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் தெரிஞ்சுக்காமலே ஒருத்தருடைய தேவைக்கு ஒருத்தரை பயன்படுத்திக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால அந்த சேர்ந்து வாழ தொடங்கின அந்த நாள் ஞாபகத்தில் இல்லை. நீ ஞாபகம் வச்சிருக்கிறேன்னா அது உன்னுடைய வஞ்சகம். ஏன்னா நீ உன் மேல அன்பு இல்லை, என் மேலேயும் அன்பு இல்லை. உன்னுடைய தேவைக்கு இதை வச்சு நீ வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற. அன்பு கூட இப்படியா இருக்கணும்? அருவருப்பானதா? எத்தனை விளம்பரங்கள் அன்னைக்கு உங்களுக்கு பொண்ணும் பொருளும் நகையும் நட்டும் ஏதாவது பரிசு பொருள்கள் கொடுத்து ஜட பொருள்கள் வாழ்நாளுக்கு போற வழிக்கு புண்ணியம் தராத ஒரு பொருளை கொடுத்தாதான் உன் மேல நான் அன்பு இருக்கிறதா அர்த்தமா? எந்த வகையிலையும் நம்மள நாம எந்தெந்த வழியிலையும் நம்ம நல்லா இருந்துடக்கூடாது, கடவுளுடைய அருள் நமக்கு கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே மல்லு கட்டி கஷ்டப்பட்டு கஷ்டமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போதே நீ சாமி கும்பிடுறது, புத்தாடை உடுத்தி இந்த வரப்போகுது ஒரு பண்டிகை, இந்த பண்டிகைக்கு அர்த்தம் என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது. தீபாவளி பண்டிகைன்னு இப்போ தாமோதர் அஷ்டகம்னு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதுல பெரியவங்க எப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க, கிருஷ்ணருடைய கடவுள் குழந்தையா வந்து நம்ம கூட வாழ்ந்துருக்கிறாரு. அவரு குழந்தைத்தனமா பண்ற அந்த விளையாட்டு போக்கிரித்தனத்துக்கு அம்மா வந்து அந்த குழந்தைய உரல்ல கட்டி போடுறாங்களாம். உரல்னா என்னது? இப்போ உரல் தான் யாருக்குமே தெரியாது. உரல்ங்கிறது நெல்லுங்கிற அந்த தானியத்தை அரிசி ஆக்குறதுக்காக உமிய எடுத்துட்டு அந்த அரிசி ஆக்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய குத்தூரல். அதுல நெல்லை போட்டு ஒரு கம்பு உலக்கைன்னு பேரு, அதை வச்சு குத்தி அந்த உமியை எடுத்துட்டு அரிசி எடுத்து சமைப்பாங்க. அந்த உரல் எல்லா வீடுகள்லையும் இருக்கும். ஏன்னா எல்லா தானியத்துக்குமே பாதுகாப்புக்காக ஒரு மேல் உரை இருக்குமா இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சு வாழைப்பழத்துக்கு இருக்குல்ல தோல், அதே மாதிரி எல்லா தானியத்துக்குமே மேலே ஒரு மேலோடு இருக்கும். அது பத்திரமா அந்த தானியத்தை நமக்கு பாதுகாக்கிறதுக்காக இயற்கை எண்ணெய் கொடுத்த முறை அது. அந்த தானியத்தை அந்த மேல் இருக்கக்கூடிய அந்த உரையை நீக்கிறதுக்காக வீடுகளில் தானியங்களை பயன்படுத்தி தான் உணவு சமைச்சு சாப்பிட்டாங்க. செத்த மிருகங்களையெல்லாம் பணத்தெல்லாம் சோத்தோட போட்டு அவிச்சு திங்கிற பழக்கம்லாம் அப்போ கிடையாது. இப்போ எங்கே பார்த்தாலும் தெருவில் அதுதான் இருக்குது. செத்த சவத்தை சோத்தோட போட்டு பொங்கி திங்கிறது தான் இன்னைக்கு சிறப்புன்னு இருக்குது. அப்போ உரலுக்கு வேலை இல்லை இப்போ இல்லையா? அந்த உரல்ல வீட்டில் இருக்கிற கனமான பொருள் அது, அதுல குழந்தைய கட்டினா போதும். ஏன்னா அதுவே கனமான பொருள். தூண்லேயோ கம்புலையோ வேற ஏதாவது ஒரு இடத்துலையோ கட்டினோம்னா குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். இந்த சின்ன உரல் போதும் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி கயிறு எடுத்து அந்த அம்மா கட்டி போட்டுட்டு குழந்தைய பாதுகாக்கிறதுக்காக, அவன் வேற எதுவும் தனக்கு ஆபத்தான வேலைகளை செஞ்சிடக்கூடாது, அடுப்பு நெருப்பு எதுக்கிட்டையும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பத்திரமா அவனை கட்டி போடுறதுக்காக கட்டிட்டு வீட்டு வேலையை பார்க்க போயிட்டா அம்மா. இது நடைமுறையில் குடும்பத்தில் அந்த பண்பெல்லாம் இருந்துச்சு ஏற்கனவே. பாசத்தோட வீட்டில் நிறைய பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. சேட்டைக்கார பிள்ளையே இடுப்பில் கயிறை கட்டி போட்டுருவாங்க. அது குறிப்பிட்ட கயிறு தூரத்துக்குள்ளேயே அது விளையாண்டுக்கிட்டு இருக்கும். நான் 6வது படிக்கிற அந்த காலத்தில் சின்ன வயசில்
பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது 5ஆவதோ 6ஆவதோ அதுக்குள்ளதான், 6 கூட போகல, 5 தான். போற வழியில சின்ன கிராமம், அதுல ஒரு குடிசை 2 வீடு இருக்கிற கூரை வீடு இருக்கக்கூடிய மண் சுவத்துக்கு வழியா நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில ஒரு பாதை இருக்கும். அந்த பாதை வழியா அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அந்த ஊர்ல இருந்த வீடுகளே ஒரு 55-60 வீடுகள் தான் இருக்கும். அந்த சுற்றி விவசாய நிலங்களா இருக்கும். ஊர்ல இருக்கிற பெரியவங்க, வாலிபர்கள், உழைக்க தைரியம் உள்ளவர்கள்லாம் அங்கிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி கிராமத்தை இப்ப நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அடுக்குமாடி கட்டிடத்துல தரம் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு எப்படி தெரியும்? அங்க தரையில தான் எல்லாரும் வாழ்ந்தோம். அந்த கூரை வீட்டு அந்த நடுவெளியில போகும்போது ஒரு வீட்டுக்குள்ள சத்தம் கேட்கும். மெதுவா அந்த புத்தக மூட்டையோட இருந்துக்கிட்டு, புத்தக மூட்டை புத்தகங்கள் இருக்கும், எட்டி பார்க்கறதுக்கு அந்த மண் சுவத்துல கம்புகளால ஒரு நட்டி வச்சு ஒரு ஜன்னல் இருக்கும். அதுல எட்டி பார்க்க முடியாது. அந்த புத்தக பைய கீழே வச்சு அது மேல ஏறி நின்று எட்டி பார்ப்பேன். சின்ன குடிசை தான், மண் தரை, மண் சுவர், சுவர்ல வெள்ளை சுண்ணாம்பு பூசி இருக்கும், தரையில பசுஞ்சாணம் போட்டு மொழிகி இருக்கும். சின்னதா அங்க ஒரு தொட்டில் இருக்கும். பக்கத்துல அந்த குடிசைக்கு அந்த கூரைக்கு நடுவுல ஒரு கம்பு, கூரையை தாங்கக்கூடிய அந்த கம்பு வீட்டுக்கு நடுவுல ஒரு தூண் மாதிரி இருக்கும். அதுல ஒரு கயிறு கட்டி ஒரு 1 வயசு 1.5 வயசு, அதிகபட்சம் 2 வயசு தான் இருக்கும். அந்த குழந்தை, அந்த பையன் அங்க இருப்பான். இந்த கம்புல கட்டி இருக்கிற கயிறு அந்த பையன் அந்த சின்ன சதுரமா இருக்கக்கூடிய அந்த குடிசை வீடு இருக்கு இல்லையா, அந்த கூரை வீடு, அது முழுவதுமே திரிகிற அளவுக்கு நீளமா இருக்கும். அவனுக்கு உடையெல்லாம் உடுத்தி இருக்க மாட்டாங்க. வெள்ளியில இடுப்புல கொடி கட்டி இருக்கும், வெள்ளி கயிறு. வெள்ளியில இடுப்பு கொடி பார்த்துருக்கீங்களா? அந்த அண்ணா கோயிறு, அந்த இது கொடி இருக்கும். அதுல கயிறு கட்டி அந்த கம்புல கட்டி இருக்கும். அந்த கயிறோட நீளம் அந்த வீடு முழுவதுமே சுத்தி வரலாம். அப்படி அந்த வீடு முழுவதுமே அந்த பையன் விளையாண்டுகிட்டு இருப்பான். ஒரு சுவரோரத்துல அடுப்பு, பானை, குடங்கள், பதார்த்தங்கள்லாம் அங்க தள்ளி தனியா இருக்கும். அதோட உயரம் இவனுக்கு எட்டாது. அதனால சௌரியமா அவன் உருண்டு விளையாண்டுகிட்டு இருப்பான். அவனுக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் காட்டுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. குழந்தைய வீட்டில் அந்த மாதிரி பத்திரமா காட்டுக்கு கொண்டு போறதுக்கு பதிலாக இங்க கட்டி போட்டிருப்பாங்க. நான் போற வழியில ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அந்த குழந்தை, அந்த பையன் முதல்ல பார்த்து பயந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சான், சிரிப்பான். ஸ்கூலுக்கு போறதை விட, பள்ளிக்கூடத்துக்கு போறதை விட காலையில அந்த பையனை பார்க்கறதுக்காக தினசரி பள்ளிக்கூடத்துக்கு போறது எனக்கு வழக்கமாயிருச்சு. அதுக்கு முன்னால ஒழுங்கா போறதில்ல. இந்த பையனை பார்க்கறதுக்காக அந்த வழியா போகணும்ல, அதுக்காக அவசர அவசரமா ரொம்ப பொறுப்பா வீட்டிலேயே ஆச்சரியப்பட்டாங்க. இப்ப கொஞ்ச நாளா இவன் காலம் தவறாம பள்ளிக்கூடத்துக்கு போறானே, என்ன விஷயம் அவ்வளவு சுறுசுறுப்பா? இல்லைன்னா அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கே பெரும்பாடா இருக்குமே அப்படின்னு அப்பா அம்மா யோசிப்பாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே யோசிச்சாங்க. ஆனா ஒன்றும் கேட்டுக்கல. ஏதோ இப்போ பொறுப்பா இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போறான், புத்தி வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. நம்ம புத்தி அப்படிலாம் திருந்தலை. வேகமா அந்த வந்த உடனே அந்த ஜன்னலுக்கு நேர புத்தகத்தை போட்டுட்டு அது மேலே ஏறி நின்று அவனை கூப்பிட்ட உடனே அவனுக்கு பேசவும் தெரியாது, தவழ்ந்து வந்துடுவான். நான் இங்கேருந்து வீட்டில இருந்து எடுத்துட்டு போன பண்டங்கள் எதையாவது, வீட்டில எல்லாம் இப்போ கடை பண்டங்கள் மாதிரிலாம் கிடையாது, வீட்டில் ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எதையாவது ஒன்றை போட்டோம்னா அவனுக்கு பல்லு கூட இல்லை, சாப்பிட முடியாதுங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனால் போடுவேன். அவன் எடுப்பான், அப்படியே பிச்சு கொஞ்சம் வாயில் வைக்கவும் கீழே போடவுமா விளையாண்டுட்டு இருப்பான். 2 பேரும் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருப்போம். அந்த மதிய உணவுக்கு மணி அடிக்கும் போது தான் நான் அவனுக்கு சொல்லிட்டு போயிடுவேன். போனதுக்கு அப்புறமும் அவன் ஜன்னல்கிட்டயே பார்த்துக்கிட்டே இருப்பான். நான் கொஞ்ச நேரம் ஜன்னலுக்கு போயிட்டோம், அங்கிட்டு ஓரமா நின்றுட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கூட பொறுமையா இருந்துட்டு அப்புறம் எட்டி பார்ப்பேன். அவ்வளவு நேரமும் அந்த குழந்தை போய் அந்த ஜன்னலை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பான். 10 நிமிஷமா எனக்கு போகவும் மனசு வராது.
அந்த நேரத்துக்குள்ள அவங்க வீட்டில இருந்து சில சமயங்கள்ல அவசரமா கதவு திறக்கிற சத்தம் கேட்கும். திறந்த உடனே நான் ஓடி வந்துடுவேன். அந்த அம்மா கதவை திறந்து ஏதாவது பேசுவாங்க. இடுப்புல தூக்கிட்டு இருந்தோன்னு அவன் கையை காட்டுவான் போல. அவங்க ஜன்னலை பார்ப்பாங்க, என்னன்னு கேட்பாங்க. வீட்டுக்கு பின்னால வந்தெல்லாம் பார்ப்பாங்க. நான் பைக்கிட்ட தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அம்மா பார்த்துருச்சு. யாருப்பா நீ, என்னதுன்னா அவன் என்னைய அவங்க அம்மா கிட்ட இருந்து 2 கையும் நீட்டி என்னைய தூக்க சொல்லி கை நீட்டுறான். நாங்க அவ்வளோ நண்பர்கள் ஆயிட்டோம். அந்த குழந்தைய எடுத்து தூக்கின உடனே யாருக்கிட்டையுமே இப்படி போக மாட்டான், உங்ககிட்ட பாஞ்சிக்கிட்டு வர்றான். எவ்வளோ நாளாக பழகிட்டு இருக்கீங்கன்னா நான் சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். படிக்க போகிற பிள்ளை இப்படியா வந்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த குழந்தை பையன் மூலமாக அந்த குடும்பம் எங்கள் குடும்பத்தில் பெரியவங்க கூட எல்லாம் பழகி நட்பாகி, அதுக்கப்புறம் அந்த நட்பு தொடர்ந்து அந்த பையன் நான் கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவன் பள்ளி பருவ படிப்பெல்லாம் முடித்து அவன் அங்கேயே ஒரு அஞ்சல் துறையில் அந்த ஊரில் இருந்த ஒரு சின்னதாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் அவன் தற்காலிகமான ஒரு தினக்கூலி வேலை மாதிரி அப்போ வேலைக்கு சேர்ந்தான். அது வரைக்கும் நான் அவனை சந்திச்சிட்டு இருந்தேன். எப்போ 2 வயசுல இருந்து. இதெல்லாம் யாரவே ஜாதி தெரிஞ்சதா, இனம் தெரிஞ்சதா, குணம் தெரிஞ்சதா, கல்வி தெரிஞ்சதா, செல்வத்தோட அதிபதி தெரிஞ்சதா, காரணமே இல்லை. இதை ஏன் நான் மனசார சொல்றேன்னா, எல்லாருக்கிட்டையும் இப்போ உங்ககிட்ட நான் காட்டிட்டு இருக்கிற அன்புக்கு காரணம்லாம் சொல்ல முடியாது. நீங்க என்ன மதிச்சு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுங்க. பகவான் உங்க இந்த அர்ச்சாமூர்த்தியா இருக்கிறாரு, அவர் முன்னால உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கேட்டுக்கிட்டு நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? மகிழ்ச்சி அடைவாரா, வருத்தப்படுவாரா, கோபப்படுவாரா, இல்ல சந்தோஷப்படுவாரா, இல்ல என்ன பெருமைப்படுத்துவாரா, என்னையும் உங்களையும்? இல்ல நாம தான் அவரை பெருமைப்படுத்துறதுக்காக ஏதாவது பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? அன்புக்கெல்லாம் அடையாளமோ காரணமோ ஒரு வடிவமோ சொல்லவே முடியாது. அந்த தூய பக்தியினாலதான் அந்த பரமபுருஷனை அடைய முடியும்னு சொல்றாரு. அப்ப தூய்மையான பக்தினா என்னது? குணம் இருக்காது, அதுல காரணம் இருக்காது, ருசி. அந்த சுவை பக்தியினுடைய சுவை இந்த சரீரத்தால் அனுபவிக்க முடியாது. எண்ணத்தாலையும் மனசாலையும் தான் அனுபவிக்க முடியும். உன்னை நினைச்சா எனக்கு மனசு நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்துச்சுன்னா அந்த அன்புல களங்கம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த தூய பக்தியினால் தான் அடைய முடியுங்கிறத இப்ப எடுத்து சொல்றாரு. பிரம்மாவனுடைய ஒரு காலத்துக்குள்ள நீ ஒடுங்கிறது 1000 வருஷம் விஷ்ணுக்குள்ள தூங்கு, இல்ல 1000 வருஷம் விஷ்ணு கிட்ட இருந்து வெளியில பல்லாயிரம் பிறவிகளை எடுத்து தொலை, அது பிரச்சனை இல்லை. ஒரு பிரம்மாவுடைய ஒரு பகல்ல நாம எத்தனை ஆயிரம் தடவை பிறந்து இறப்போமோ 100 வயசு தீர்க்காயுசா வாழ்ந்தா கூட இன்னும் 4,32,000 வருஷத்துல எத்தனை தடவை செத்து பிறப்போமோ தெரியாது. 84 லட்சம் பாடியில எதையெல்லாம் நம்ம தின்னமோ, எதெல்லாம் நம்ம உடம்ப நாம திங்க கொடுக்கிறோமோ அந்த கணக்கெல்லாம் பார்த்தோம்னா என்ன ஆகுறது? ஆனா ஒரு நாள் ஒடுங்குவோம். திரும்ப அதே எண்ணங்களுடைய தொடர்ச்சியில 1000 வருஷம் 1000 யுகங்கள் ஒடுங்கி இருக்கிறதுங்கிறதே எவ்வளவு சுலபமா இருக்கும். இப்ப நமக்கு ஒரே ஒரு இரவு தூங்குறதே பெருசா தெரியுது. இதே மாதிரி தான் அந்த காலங்கள் கழிஞ்சு போயிடும். காலத்தையும் நம்ம ஆயுளையும் கணக்கு போட சொல்லி நான் இப்ப சொல்லலை. அதனுடைய விஸ்தீர்ணம் நமக்கு புரிகிற மாதிரி தெரியணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். அது பகவான் சொல்லியிருக்கிறாரு, அதை சொன்னோம். ஆனா உண்மையில கள்ளமில்லாத அன்பினால மட்டும்தான் கடவுளை அடைய முடியுமே தவிர, உன்னோட அச்சுதம் அனாதிம் அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவ யவனம் ச வேதேசு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ. ஆத்மார்த்தமான பக்தியினால தூய கள்ளமில்லாத அன்பினால் மட்டும்தான் கடவுளை தெரிஞ்சிக்க முடியும், கடவுளை அடைய முடியும். கடவுளை தெரியாம கடவுளை எப்படி அடைவ? ஏன் அடையணும் அப்படின்னா, அடையாட்டி போ. எத்தனை தடவை வேணாலும் நீ சாக்கடையில் பிறந்துக்கலாம், கழிவுகளில் பிறந்துக்கலாம், இல்லை மிருகங்களா பிறந்துக்கலாம். யாருக்காவது சரீரத்தை கொடுக்கறதுக்காகவே சரீரத்தை வளர்த்து அந்த சரீரத்தை புழு பூச்சியோ
இல்லை வேற ஏதோ திங்க கொடுத்துடலாம். இல்லாட்டி நீயும் அதே மாதிரி எத்தனையோ மாமிசங்களா, எத்தனையோ ஆடு கோழி மாடுன்னு எனத்தையாவது பிடிச்சி தின்னுக்கலாம். இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கலாம். அது உன் இஷ்டம். அப்புறம் நீ சாமி கும்பிட்றதுக்கு அர்த்தம், கடவுளை தேடுறதுக்கு அர்த்தம், கடவுளை ஏன் தேடணும் அப்படின்னு யோசிச்சோம்னா, கடவுளை நீ தேடினாலும் தேடலைனாலும் அவர் உன்னை இந்த சிஸ்டத்துக்குள்ள தான் வச்சிருக்கிறாரு. அவரை மீறி உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீயா பிறந்துக்கோ, நீயா தின்னுக்க, நீயா செத்துக்க. எப்போ கடவுளை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோமோ அப்ப நான் உதவி செய்யறேன்றார். நம்ம சுதந்திரத்துல அவர் தலையிடுறதே இல்லை. தப்பா முடிவு பண்ணி அது கடவுள் இது கடவுள், கல்லு மண்ணு கடவுள், வாழைக்காய் வித்தே பணம் சம்பாதிச்சு வீடு கட்டி நிறைய சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டேன், 1க்கு 2 பொண்டாட்டி கட்டி 4 பிள்ளைகளை பெற்று வாழ்ந்துட்டேன் அப்படின்னா அவன் வீட்டுல வாழை செல்வம் அந்த லாரியில கார்ல பஸ்ல வீட்டுல எல்லாத்துலயும் எழுதி வச்சிருக்கான். செங்கல் வித்து பணக்காரன் ஆயிட்டானா செங்கல் செல்வம், செங்கல் தான் சாமி அவனுக்கு. என்ன இது கடவுள்னா? உனக்கு காசு கிடைச்சா கடவுளா? செத்து போயிட்டா அதுவும் செத்தவனும் கடவுள் தான். ஏன்னா வாழ்றவனுக்கு அவன் பேரை சொல்லி அவன் பேரை சொல்லி எல்லாம் திரும்ப வசூல் பண்ணி அதுலயும் வாழ்றது கடவுள். ஆக சாவும் பிறப்பும் இவனுக்கு சரீரத்துல வாழ்றதுக்கு தான் பயன்படுத்த முடியுதே தவிர சரீரம் கடந்த ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இருக்கு அப்படின்னு யாரால நம்ப முடியுதோ அவங்க அதுக்கு தான் கடவுளை வணங்குறதுக்கான தகுதியும் தரமும் இருக்குதுன்னு உண்மை. அதைத்தான் பகவான் விரும்புறாரே தவிர நீ இங்கே சௌக்கியமா வாழ்றதோ இந்த கோவில் திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள் அத்தனையுமே எதுக்காக? தூய்மையான அன்பு உங்ககிட்ட வளரட்டும்ங்கிறதுக்காக பெரியவங்க வகுத்து வச்ச பாடங்கள், பயிற்சி தான். தூய அன்பு வளர்றதுக்கான பயிற்சி. அந்த திருவிழாவில் ஒருத்தர் அன்பு காட்டுறோம், தூய்மையான அன்பு காட்டுறதுக்கு பழகிக்குவோம், எல்லா திருவிழாவையும் கொண்டாடுவோம். கடவுள் பேரால என்னென்ன விழாக்கள் இருக்கோ நாள் நேரம் காலம் எல்லாமே அதெல்லாத்தையும் வகுத்து வச்சு அந்த வகுத்து கொடுத்த அந்த பாதையில நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் பண்போடையும் அந்த விழா காலங்களை கொண்டாடுவோம். அதுல தூய அன்பை வளர்த்துக்குவோம். தூய அன்புன்னா என்ன அர்த்தம், நமது ஆயுள்னா என்ன அர்த்தம், இந்த கடவுள்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த கடவுள் மேலேயும் எந்த கடவுள்னா விதவிதமான கடவுள்லாம் கிடையாது, ஒரே கடவுள் தான். அந்த கடவுளை நீ எப்படி அனுபவிக்க விரும்புறியோ அந்த பரம புருஷனை, அந்த முழுமுதற் கடவுள், அவரை நீ அடையணுங்கிறதுக்கான பயிற்சியாக இந்த உலகியல் வாழ்க்கையை வாழ தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் தூய்மையா இயற்கையை எதிர்க்காமலும் அதை அசுத்தப்படுத்தாமலையும் இணங்கி வாழ்ந்தா பண்போட இறைவனை தேடுறதுக்கான அன்பு வளரும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மீண்டும் அதே சுலோகத்தை படிக்கிறேன். பார்த்தனே, எவனுக்குள் எல்லா பூதங்களும் அடங்கி இருக்கின்றனவோ, எவன் எங்கும் பரவி உள்ளானோ அந்த பரமபுருஷனை மற்றொன்றின் மீது சாராத அந்த தூய பக்தியினால் தான் அடையலாம் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பகவான் எங்கும் நிறைந்திருக்கின்றார். உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பேராற்றலோட எங்கும் நிறைந்திருக்கின்றவர் எவரோ அவருக்குள்ளதான் எல்லா ஜீவர்களும் ஒடுங்குகின்றன அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த பரமபுருஷனை, எல்லாம் அறிந்த அந்த இறைவனை, எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருளை, அந்த இறைவனை நீ தெரிஞ்சுக்கணும், அடையணும்னா தூய பக்தி இருந்தால்தான் முடியுங்கிறாரு. நாம தூய பக்திக்காக இந்த விழா நாட்களையும் வாழ்நாட்களையும் தூய அன்பை வளர்த்து கொள்ளவும் அதனுடைய இன்பத்தையும் அதனுடைய தூய்மையவும் நாம பயிற்சி பண்றதுக்காக எல்லா விழா நாட்களையும் தவறாம கொண்டாடணும். ஒருத்தர் நாம பழகிக்கணும். சாவறதுக்குள்ள எத்தனை தடவை செத்தாலும் சரி, சாவறதுக்குள்ள அன்புனா என்னங்கிறத பயிற்சி பண்ணிக்கணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.